வேங்கை சம்பவம் தெரியும். அது குறித்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணி அதை பற்றி அபிடவிட்டும் நீதிமன்றத்தில் சிபிசிஐடி தாக்கல் பண்ணியிருக்கு 3 பேர் மீது. இப்போ இத்தனை நாட்கள் இந்த அரசுக்கு பட்டியல் சமூகத்தின் மீது எந்த வெறுப்பும் இல்லை, நியாயம்தான் வழங்குவார்கள் அப்படின்னு சொன்னக்கூடிய திருமாவளவனே வேங்கவேலில் நடக்கிறது தப்பு அப்படின்னு அப்பொழுதும் ஆட்சியாளர்கள் சொல்ல அங்கே இருக்கக்கூடிய போலீஸை மட்டும் குறை சொல்லிட்டு இருக்கிறது பார்க்குறோம். இப்போ என்ன சம்பவம்னா, வேங்கவேலில் இந்த 3 பேர் இந்த சிபிசிஐடி அபிடவிட் தாக்கல் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ண ஒருத்தருடைய பாட்டி, அவங்க 85 வயசு, அவங்க இறந்து போயிருக்காங்க. காவலர் முத்துராஜா அவருடைய பாட்டின்னு நினைக்கிறேன். இப்போ அந்த துக்கம் விசாரிப்பதற்காக வேங்கவேலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய கிராமங்கள்லேருந்துலாம் வந்து விசாரிக்க வந்திருக்காங்க. இங்கே வந்து நாங்கள் தடை பண்ணியிருக்கோம், ஃபுல்லாக பேரிகார்ட் போட்டு அதை தடை பண்ணியிருக்காங்க, இங்கே யாரும் வரக்கூடாது அப்படின்ட்டுருக்காங்க. அப்போனா நாங்கள் இந்த பணத்தை ரோட்லேயே போட்டு போராட்டம் பண்ணுவோம்னு சொல்லி போராட்டமும் பண்ணியிருக்காங்க. வேறு வழி இல்லாமல் காவல்துறை பிறகு அனுபவிச்சிருக்குது. இந்த கெடுபிடிகளெல்லாம் அந்த அரசு பார்த்துட்டு நீக்கணும் அப்படின்னு ஒரு மௌனமாக ஒரு ஒரு குரலாக தோழமை சுட்டி இருக்கிறார் திருமாவளவன். இதை எப்படி பார்க்க? தோழமை சுட்டி இருக்கிறார், நோ இல்ல, சுட்டி இருக்கிறார், நோ இல்ல, ரைட்டு. அவரு எனக்கு திருமாவளவன் வந்து ஒரு இவ்வளவு பெரிய வாய் வியாபாரி ஆனது வந்து பட்டியலின சமுதாயத்திற்கு அவர் செய்யக்கூடிய துரோகம். நான் இதை பட்டியலின சமுதாயம் மட்டும் சுருக்க விரும்பல, தமிழ் சமுதாயத்திற்கு அவர் செய்கின்ற துரோகம். ஏன்னா இந்த சமுதாயத்துக்கு நான் தான் தலைவர். அது எப்பேற்பட்ட சமுதாயம் பாருங்க. சுவாமி சகஜானந்தர், கக்கன், இளைய பெருமாள் போன்ற மாபெரும் மனிதர்கள் தமிழகத்தை வழிநடத்தியவர்கள், ஆன்மீகத்திலும் சரி அரசியல் களத்திலும் சரி வழிநடத்திய ஒப்பற்ற மாமனிதர்கள் இருந்த சமுதாயத்தை கடைசியில் எங்க வந்து நிக்குது பாருங்க. இந்த திருமாவளவன் போன்றவர்கள் திமுகக்கு கைக்கூலியாக மாறி இதை வந்து சிபிஐ வசம் ஒப்படைன்னு தமிழக பிஜேபி கரடியா கத்திட்டு இருந்தது. அப்பெல்லாம் சிபிஐ வசமே தேவையில்லை, சிபிஐ என்ன பெரிய சிபிஐ அப்படிலாம் திமுகக்கு முட்டு கொடுத்தவர் இன்னைக்கு வந்து இல்லை சிபிஐ தான் விசாரிக்கணுங்கிறாரு. இவர் வந்து உண்மையிலேயே வந்து பதவிக்காக எந்த அளவுக்கு வேணாலும், ரவிக்குமார் கூட ஈவேராவை பத்தி கடுமையா எழுதியிருக்காரு. பல்வேறு காலகட்டங்கள்ல அவரும் பல்வேறு சுதந்திரமான கருத்துக்களை பொதுவெளியில பகிர்ந்து எழுதியிருக்காரு, பேசியிருக்காரு. ஆனா அவரையும் கொண்டு போய் திருமாவளவன் திமுக அடமானம் வச்சிருக்காரு. இது வந்து இந்த வேங்கை வயல் பிரச்சனை இருக்கு பாருங்க, இதை எப்பவோ சிபிஐட்ட ஒப்படைச்சு அரசாங்கமும் அவர்களுக்கு ஒரு உள்ளூர்காரங்களுக்கு ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனையும் கெடுபிடியும் நெருக்குதலும் கொடுக்காம இருந்திருக்கலாம். இந்த தமிழக அரசு எல்லா விஷயங்கள்லையுமே நீங்க நல்லா பாருங்க. அண்ணா நகர்ல ஒரு சிறுமி 8 வயசு பெண் குழந்தைய 10 வயது வரைக்கும் அதை பாலியல் ரீதியா ரொம்ப கோரமா கொடூரமா துன்புறுத்தினவனுக்கு சுப்ரீம் கோர்ட்ல போய் சிபிஐ விசாரணை வேண்டாம் அப்படின்னு சொல்லி போய் வாதாடுது. அதே மாதிரி இந்த யார் அந்த சார்லையும் பல்வேறு பிரச்சனைகளை சிக்கி இந்த ஆட்சி விழிப்புதுங்குது. ஈசிஆர்ல போன அந்த கார்ல போன சாருக்காகவும் நினைச்சா அவனோட அட்ரஸை வச்சு இவங்க 2 நிமிஷத்துல ஒரு 10 நிமிஷத்துல அவனோட செல்போன் டவர்லாம் வச்சு அரெஸ்ட் பண்ணிருக்கலாம். இப்ப அரெஸ்ட் பண்ணிருக்காங்கிறாங்க. அதுல 4 பேரை பண்ணி பேரு சொல்ல மாட்டேங்கிறாங்க, அவங்க யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. பாதிக்கப்பட்ட பெண்மணி பேரை சொல்லுவாங்களாம், திருட்டு பைய பேரை அந்த பொம்பளைட்ட கேவலமா நடந்துகிட்டா ஒரு கொடூர அரக்கன் பேரை இவங்க சொல்ல மாட்டாங்களா? அப்ப நீங்க இந்த அரசு யார் பக்கம் நிக்குது? பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிக்குதா, இல்ல இதை வந்து இந்த திருட்டுத்தனம் அயோக்கியத்தனம் செய்யற மொள்ள மாதிரி முடிச்சு வைத்தனம் பக்கம் நிக்குதாங்கிறதான் இந்த வேங்கை வயல் சம்பவம் காட்டுகின்றது. இதற்கு பின்னாவது இந்த திருமாவளவன் திருந்தலாம் மாட்டாரு. பட்டியலின சமுதாய மக்கள் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தையில் இருக்கக்கூடிய பட்டியலின என்னுடைய சகோதரர்கள் விடுதலை சிறுத்தையிலிருந்து வெளியேறினால் மட்டும்தான் அரசியல் ரீதியாக திருமாவளவனுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அழுத்தம் ஏற்படும். தமிழக காவல்துறையும் சரி தமிழக ஆட்சியாளர்களும் சரி கடந்த காலத்திலிருந்து பாடம் கற்காமல் மேலும் மேலும் தப்பை செய்து கொண்டே இருக்கின்றார்கள். இந்த வேங்கவேல் சம்பவத்துல சமூக வலைதளங்கள்ல பல வீடியோக்கள் இப்பொழுது வைரல் ஆகுது. ஒன்று என்னன்னா, திருமாவளவன் இந்த அரசுக்கு முட்டு கொடுக்கறது ஒரு பக்கம் பண்ணால் கூட அவர் கட்சியை சார்ந்தவர்கள், ஏன்னா சமீபத்தில் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் வேங்கவேலை வைத்து அரசியல் செய்யாதீர்கள்னு சொன்ன உடனே அவர் மீது இப்போ விழுந்து புராண்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. விசிக கட்சியை சார்ந்த சங்கத்தமிழன் உட்பட ட்வீட்டும் வீடியோவும் பேசுகிறாங்க. பலர் வந்து மேடை பேச்சிலையும் எங்களோடு இப்போ நிற்கிறது சிபிஎம் மட்டும்தான்டா, வேற யாரா வந்திருக்கீங்க அப்படின்னு அவங்க வீரமணியை வந்து ஒருமையில் வசைப்பாடக்கூடிய அந்த விஷயத்தெல்லாம் பேசுகிறாங்க.
இது மட்டும் இல்லாமல் எப்போதோ, ஏன்னா நான் கூட அந்த கூட்டத்திலலாம் நான் என்னுடைய வயதுக்கு நான் அதை கேட்டது கூட இல்லை, பூவை மூர்த்தியார் அந்த காலத்திலேயே கீவீரமணியை வந்து மேடையில் அசிங்கமாக பேசியது, அந்த விஷயங்கள் வீடியோலாம் இப்போ எடுத்து வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சம்பவத்தை எப்படி பார்க்குறீங்க? அது வந்து புலி இருக்கு, நரி இருக்கு, அது எவ்வளவு நாள் அது நடிக்க முடியும்? அதோட ஒரிஜினல் குணங்கிறது அதுக்கு பசி ஏற்படும் போதோ இல்லைன்னா அதுக்கான தேவை வரும்போதோ அது அது வெளிப்பட்டே தீரும். அந்த மாதிரி இப்ப இந்த ஆ சிறியர், ஆ சின்னவர், ஆ சின்ன புத்தி கொண்டவர், இப்படிதான் அவர் வயதுக்கு போய் நீங்க சொல்லலாமா? அப்படின்னா இவங்க காந்தியே பேசினவங்க, நான் வழிபடுற தெய்வத்தை கொச்சையா பேசினவங்க, இவங்களை நம்ம ஏன் பேசக்கூடாது? இந்த ஆ சிறியர் வீரமணி இருக்கார் இல்லைங்களா, அவருக்கு இது வந்து உண்மையிலேயே அவர் வந்து 10 தோல் பூர்த்திய புலியாதான் இது பண்ணுது. நீங்க சங்கத்தமிழனுக்கு சொல்றது வந்து அவர் வந்து பழுத்த பழம், அப்படியே பழம் மாதிரி இருக்காரு. இல்ல என்னன்னா, ஏற்கனவே வீரமணி அவர்களுக்கு மூக்க அழகிரியுடைய மகன் ஓசிச்சோறு அப்படின்னாரு, அது மிகப்பெரிய அளவுல பிரபலமானது. விசிக ஆரம்பத்திலேருந்து அந்த கட்சி தொண்டர்களுடைய பெயரையே மாத்தினவங்க அவங்க இப்பொழுது கீவீரமணிக்கு ஒரு நாமகரணம் சுத்திருக்காங்க. என்னன்னா கிழட்டு ரஸ்தாலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதனால அப்படி சொன்னாங்கிறது, அது ரஸ்தாலிங்கிறது வாழைப்பழத்துல ஒரு வகை. நீங்களும் நல்லா வெள்ளையா இருக்கிறாரு அதுக்காக சொல்றாங்களா? இல்லைன்னா நீங்க வந்து உங்களுடைய மனைவி ஒரு நாகர்கோவில், கன்னியாகுமரி மாவட்டம், குமரி மாவட்டத்திலையும் நெல்லையிலையும் இந்த வாழைப்பழத்தை என்ன மாதிரி ஒப்பிட்டு சொல்லுவாங்க, அது உங்களுக்கு தெரியல அப்படின்னா குமரியில இருக்கக்கூடிய நம்முடைய நண்பர்கள் இந்த ட்ராக்கை வேற ஒரு பக்கத்துல எடுத்துட்டு போறீங்க. அது வந்து அது அந்த ஆசிரியரை ரொம்ப அவமானப்படுத்துறது மாதிரி இல்லைங்க. ஆசிரியரை நாம ஒப்பிடல, சங்கத்தமிழன் ஒருவேளை அப்படி சொல்றாரா அப்படிங்கறத பாக்குற நேயர்கள் சொல்லட்டும். இல்ல ரஸ்தாலிங்கிறது வேறு விதமாக உருவப்படுத்தியிருப்பாரு, அப்படிதான் இருக்கணுங்கிறது என்னுடைய இது. நம்ம தகுதிக்கு இதோட நம்ம விட்டுருவோம், நம்மளுடைய நேயர்கள் அந்த பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம் அதை. ஸோ இந்த அளவுக்கு திடீர்னு விசிகவினர் அவர் மீது வசைப்படுவதற்கு என்ன காரணம்னு தெரியல. அரசியல் மாற்றம் எப்படியெல்லாம் நிகழப்போகிறதுன்னு பார்ப்போம்.